4 மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். தாய்மானவன், வணக்கம். நம்ம இப்பதான் இந்த வானிலை நிலவரம் தொடர்பான தகவல்களை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மோந்தா புயல் அப்படிங்கிறது ஆந்திராவை நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த கேடிசிசி இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்மளோட வானிலை ஆர்வலர் சொல்லியிருந்தாரு. வானிலை அறிக்கை என்ன சொல்லுது? எந்தெந்த மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க? வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்துல, அதாவது நாளை தினத்தை பார்த்தோம் என்றால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகாக 27ஆம் தேதி வாக்குல அது புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் 28ஆம் தேதி வாக்குல அது தீவிர புயலாக வலுப்பெற்று தான் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இந்த புயல் எங்க கரையை கடக்க போகுது அப்படின்னா ஆந்திர கடற்கரையை நோக்கி தான் இது நகருகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு இந்த புயலுடைய பாதிப்பு என்பது குறைந்திருக்கிறது. அதே சமயம் மழை அதிக அளவு பெய்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு மழைக்கான புயலாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் அத்தகைய எச்சரிக்கையை தான் விடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைய தினத்தை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்துல குறிப்பாக இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல் நாளைய தினத்தை பொறுத்த மட்டும் திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்கள்ல இந்த கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் 27ஆம் தேதி புயலாக உருவாகக்கூடிய பட்சத்துல மோந்தா என்ற பெயர் என்பது வைக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழை எச்சரிக்கை என்றால் 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.